வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். ஹாய் கைஸ், நான் தான் விசுவாசம் வந்திருக்கேன். இன்றைக்கே வந்திருக்குன்னா இன்றைக்கி மண்டே மோட்டிவேஷன் வீடியோ தான். இன்றைக்கி லைஃபுக்கு ஏற்ற 2 பாயிண்ட் தெளிவாக சொல்ல போகிறேன். அது உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோ கிளம்பலாம். வினோத், வெறி வேணும்டா. வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சரி ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் மொத்தம் என்ன பண்ணுறான், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அவன் குடும்பத்தை அவங்க அப்பா அம்மா திட்டுறான், என்ன இப்படி போய் என்ன பெற்று வச்சுக்கிறீங்க, ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா நான் வேற லெவலில் இருந்திருப்பில்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாடாடி, இந்த நாட்டில் பிறந்ததுக்கு பதில் நான் அமெரிக்காவில் பிறந்தேன்னா நான் வேறு லெவலில் இருந்திருப்பேன்டா, இங்கே ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி இப்படி புலம்பிட்டே இருந்தான். ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு கடவுளை பார்த்து சேசியமாக திட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கொடு கடவுளே, நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போது கடவுள் வந்துட்டார். வந்து என்னடா பிரச்சனை, எதில் எப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் என் வாழ்க்கையில் எதனா ஒரு நல்லது நடக்குதா பாரு, எல்லாம் என் தலையெழுத்து இப்படி தான் போயிட்டுருக்கு, நாசமாக போயிட்டுருக்கு, வேலை இல்லை, கல்யாணம் பண்ணல, இப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு, கை நிறைய சம்பளம், வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி, ஒரு அழகான பொண்டாட்டின்னு செட்டில் ஆகணும்டா. இப்போ கஷ்டங்களை சுமந்துட்டு என் வாழ்க்கையை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைச்சா போதும், நான் கிளிக் பண்ணி அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தான். அப்போ அவர் சிம்பிளாக சொன்னார், தம்பி கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆப்பர்ச்சுனிட்டி தேடுற கரெக்டாக, ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கொடுத்து இங்கே அனுப்பிச்சி விட்டுருக்கேன், அதை உனக்கு புரிஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்டாரு. நம்ம மனுஷனா பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் வச்சு, எந்த வேலையை பண்ணும்போது மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், அதான்டா உனக்கான வேலை. அப்போதான் அவனுக்கு மைண்ட் கிளிக் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக இது பெரிய உண்மைங்க. வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் வந்து ஒரு வாய்ப்பை தேடி ஓடிட்டே இருப்போம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். இதே ஹியூமன் லைஃப் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம போயிருக்கு. அந்த அற்புதமான ஒரு படைப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நொடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நொடி இந்தியாவில் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கலாம். இந்த நொடி பார்த்தீங்கன்னா 1000 பேர் இறக்குறாங்க, ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற எல்லா திங்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வர ப்ராப்ளத்தை எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமையும். இதை கேட்ட அவன் மைண்டில் கிளிக் ஆகிடுச்சு. ஓ கரெக்டு தான், இவர் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளுக்கு வாழ்க்கையை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மனித பிறவின்னு ஒன்று கொடுத்து அமைச்சிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமாக வாழணும். கிடைக்கிற ப்ராப்ளத்தை எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக பார்த்து வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு புத்துணர்ச்சியோட எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். வாழ்க்கையிலையும் அச்சீவ் பண்ணிட்டான். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமடா. ரெண்டாவது பாயிண்ட் என்னடா, ஒன்றும் இல்லை, நான் ரீசெண்டாக தான் அந்த வீடியோ பார்த்தேன். ரெடிங்களா, ஒரு பேஸ்கெட் பாலோடைய காம்படிஷன் வீடியோ. ஜூனியருக்கும் சீனியருக்கும் அந்த காம்படிஷன் போயிட்டு இருக்கு. சீனியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 49 கோல் போட்டுட்டாங்க. ரைட்டுங்களா, ஜூனியர் பார்த்தீங்கன்னா 47 தான் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு பெனால்ட்டி கிடைக்குது. அப்போ நம்ம ஜூனியர் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெனால்ட்டி யூஸ் பண்ணி 2 கோல் போட்டாங்க. 47லேருந்து 48 ஒரு கோல் போட்டாங்க. 48லேருந்து 49 இன்னொரு கோல் போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஜூனியர் பசங்க எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் தாங்க இருக்குது. அந்த செகண்ட் தான் இருக்குது, அதுங்காட்டி இவனிங்கடா கோல் போட போகிறாங்கன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சீனியர் பசங்க ஆப்போசிட்டில் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுடைய கோல் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கானுங்க. ஆனால் ஆப்போனண்ட் கோல் பாயிண்டில் இங்கேருந்து த்ரோ பண்ணி லாஸ்ட் ஒரு செகண்ட் முடியறதுக்குள்ளே அந்த கோல் போட்டு முடிச்சிருவான். எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அந்த ஸ்க்ரீனை பார்த்தா 30 செகண்ட் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். இங்கே 50, இங்கே 49 நிற்கும். ஏழையா நம்மளுடைய ஜூனியர் பசங்க செலிப்ரேட் பண்ணாங்க பார்த்தியா, அவங்களும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த சீனியர் பசங்களுடைய கோச் வந்து ஆச்சரியத்தோட செலிப்ரேஷன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருக்காரு.
உற்சாகமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மைண்ட் தாட் கண்டிப்பாக வந்தது. என்னடா மைண்ட் தாட்டு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளி போகுது இல்லை லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. எந்த ஒரு செகண்டாக இருந்தாலும் உங்கள் லைஃப் மாறலாம். அந்த செகண்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். இந்த கேமிங்கில் எப்படி இந்த பசங்க வெயிட் பண்ணி லாஸ்ட் ஒரு செகண்டில் அச்சீவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி ஓடிட்டே இருங்க. எதுவுமே ரொம்ப லேட்டாலாம் ஆகலை, ரைட்டிங்களா கரெக்டான டைமிங் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய செகண்ட் கண்டிப்பாக வரும். அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். உழைச்சா போதும், அது கண்டிப்பாக நடக்கும். அது எப்படி நடக்கும்னா தெரியல, அது மேஜிக் மாதிரி தான். இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், எனிதிங் கேன் சேஞ்ச் வித்தின் செகண்ட், ரைட்டுங்களா. ஸோ நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஏர்லியாக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே லேட் இல்லை, ரைட்டுங்களா. அதுக்கான டைமை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது நம்ம லைஃபுக்கு வந்து சேரும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் உங்கள் கனவை நோக்கி நீங்கள் அடுத்தடி வச்சு முன்னேறி கொண்டே இருந்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். உங்களோட ஃபோக்கஸான அந்த அல்டிமேட் டார்கெட் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தெளிவாக போனீங்கன்னா யூ கேன் அச்சீவ். சரி ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். என்னடா கன்க்ளூஷன்னா, இந்த 2 பாயிண்ட் சொல்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணோம். மொதல் பாயிண்ட் வந்து வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டி தேடாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படி நீங்கள் பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃபு செம்மையாக இருக்கும். 2வது பாயிண்ட்டு, உங்கள் கோல் நோக்கி போயிட்டே இருக்கும்போது இவ்வளோ லேட் ஆகிடுச்சே, இதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போமா, என்னடா அது இன்னும் வெற்றியே வரலையே அப்படின்னு சோர்ந்து போயெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா செகண்டுமே உங்களுக்கு வெற்றி நோக்கி போய் கொண்டே இருக்கிற செகண்டு தான். அதுக்காக உங்கள் வெற்றிக்கான செகண்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எதுவுமே லேட் இல்லை. இன்னொரு மேட்ரு என்னென்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வித்தின் செகண்டில் சேஞ்ச் ஆகிடும். உங்கள் லைஃப்பும் அந்தமாரி சேஞ்ச் ஆகும். அந்த நொடிக்காக தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.